ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொரிய வச்சு சாஃப்டான டேஸ்டான இட்லி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இட்லி நீங்கள் பொரிய வச்சு தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் பொரி அளக்கமோ அதே கப்பால் தான் மற்ற எல்லா பொருளையுமே அளந்துக்கிடணும். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ அப்படியே இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றுங்க. தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு அந்த பொரியை மாற்றிக்கோங்க. நீங்கள் பிழிஞ்செல்லாம் எடுக்க வேண்டாம். சும்மா கையால் அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நம்ம பொரி அளந்த கப்பாலே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா கெட்டியான மாவாக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொரி எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் தான் எல்லா பொருளையுமே அளக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையுமே இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொரி அளந்த அதே கப்பால் 2 கப் பொரிக்கு 1 கப் அளவு ரவை கண்டிப்பாக சேர்க்கணும். அரை கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். இந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தயிர் அளந்த கப்பாலே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை கூட சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா அந்த இட்லி நல்லா வராது. இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு எல்லாத்துலேயுமே அந்த பேக்கிங் சோடா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் ஊற்றி அதை எல்லாமே நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிரும். மாவு பாருங்கள், நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் இது தண்ணியாக இருந்தால் கூட இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வராது. இந்த மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ரவை சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பிளேட்லேருந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இட்லி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் பிச்சு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. பொரிய வச்சு தான் நம்ம இந்த இட்லி செஞ்சோம் அப்படின்றது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. இட்லிக்கு மாவு அரைக்காத டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி காரா சட்னி கூட இந்த இட்லியை சாப்பிட போகிறோம். நீங்கள் இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.